அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல நம்ம கடந்த வகுப்புல 2ஆம் பரிச்சேதம் பஞ்சபூத விவேகம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம புதுசா 3ஆம் பரிச்சேதம் தொடங்குறோம். பஞ்சகோச விவேகானாம் திரிதிய பரிச்சேதः 3வது காண்டம். நம்ம 3வது காண்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது பஞ்சகோச விவேகம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 2 காண்டங்கள் பார்த்து முடிச்சோம். பஞ்சதசிங்கிற நூல்ல நெறைய காண்டங்கள் இருக்கு. பரிச்சேதம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். அதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல தத்துவ விவேகம் பார்த்தோம். 2வதா பஞ்சபூத விவேகம் பார்த்தோம். இப்ப 3வதா பஞ்சகோச விவேகம் பார்க்கிறோம். அதாவது பஞ்சபூதங்கள், இப்ப பஞ்ச கோசங்கள். இப்ப கோசங்கள்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம கோசங்கள் பத்தி படிச்சிருக்கோம் அத்வைத வேதாந்தத்துல. அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் அப்படின்னு ஒரு 5 கோசங்கள் இருக்கு. கோசம்னா உரை. அப்போ ஆத்மாவை இந்த 5 உரைகள் மறைக்குது. இந்த 5 கோசங்கள் ஆத்மாவை மறைக்குது. அது எப்படி மறைக்குது? எதனால ஆத்மா தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய ஒரு முன்னுரை பார்க்கிறோம். அதாவது இந்த உலகம் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கடந்த முறை பூத விவேகத்துல பார்த்தோம். அப்ப பூத விவேகத்துல பார்த்த பிறகு நம்ம என்ன உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் என்பது மித்யா. அதாவது வெறும் தோற்றம் மாத்திரமேன்னு தான் நம்ம உறுதிப்படுத்தணும். கடந்த முறை பூத விவேகத்துல பல வழிகள்ல விசாரணை பண்ணி, கடைசியா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த பூதங்கள் கூட இல்ல. எல்லாம் தோற்றம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் நமக்கு அந்த மாரிலாம் முடிவு பண்ண பிறகு, வெளிய இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவாயிடுச்சு. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு வெளிய இருக்கு இல்லையா? அதனால 5 பூதங்களையும் மித்யா, வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு தீர்மானம் பண்ண வரைக்கும் ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நான் யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை. இப்ப வெளிய இருக்கிறதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. என்ன முடிவு பண்ணிட்டோம்? வெளிய இருக்கிறதெல்லாம் மித்யா. வெறும் தோற்றம் மாத்திரமே. ஆனா நான் யார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது, பஞ்சபூத விவேகத்துல ஒரு தெளிவுக்கு வந்தோம். பூத விவேகத்துல நான் சாட்சி, நான் சத்து அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் மனசு அத அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்காது இல்லையா? அதனால இன்னுமே கொஞ்சம் தெளிவா போகணுங்கிறதுக்காகவே, இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா வித்யாரண்யர் முறையா நம்மள கொண்டு போவாங்க. பொதுவா மகான்கள் எப்பயுமே உடனே நம்ம ஒரு விஷயத்த ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அல்லது கேட்போம், கதை கேட்கிற மாரி கேட்டு போயிடுவோம். அப்புறம் திருப்பி நம்ம வேலைய தான் பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சு தான், அவங்க மீண்டும் மீண்டும் நமக்கு எப்படியாவது இந்த விஷயத்த புரிய வைக்கணும்ன்ட்டு பல ஆங்கிள்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப 3வது காண்டத்துல பஞ்சகோச விவேகத்துல இப்ப பேசுறாரு. இப்ப நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது என்ன? நாம இந்த உடலா, மனமா, புத்தியா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இதெல்லாம் நான் இல்லைன்னு நம்ம நீக்கிறது தான் இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய முக்கிய பகுதி. அப்ப இந்த பஞ்ச கோசங்கள் என்றால் என்ன? அப்படிங்கும்போது இந்த 5 கோசங்கள் நம்ம சொன்னதெல்லாம் நடைமுறையில வந்துடுது. அப்போ ஆத்மாவை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாம, அதை மூடிக்கொண்டிருக்கின்ற 5 அடுக்குகள் உள்ளன. அவைகளைத்தான் நாம் பஞ்ச கோசங்கள் என்று அழைக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம பார்த்த அன்னமய கோசம் அப்படிங்கிறது என்னன்னா, சாப்பாட்டால் ஆனதுதான் அன்னமய கோசம். பிராணமய கோசம்ன்னா உயிர் சக்தி. மூச்சு காற்றுனால உருவாக்கப்பட்ட ஒரு உரை. மனோமய கோசம் அப்படின்னா எண்ணங்களால் எழுந்த மனம். விஞ்ஞானமய கோசம்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த அந்த எண்ணங்களின் விசாரணையில் விளைந்த புத்தி, ஒரு அறிவு. அதுதான் விஞ்ஞானமய கோசம். ஆனந்தமய கோசம் அப்படின்னா, நமக்கு இறுதியாக இதையெல்லாம் விசாரணை செய்து பார்த்து, நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்களுடைய சேகரிப்பு தளமான சஞ்சித கர்மா, காரண சரீரம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆனந்தமய கோசம். ஒரு ஆனந்த அனுபவத்த அந்த இடத்துல நம்ம அனுபவமாக்குறோம். ஆனாலும் அதுவும் ஒரு அறியாமை இடம் தான். ஆனந்தமய கோசமும் அறியாமை இடம் தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபணம் பண்ணி, எல்லாத்தையும் நம்ம நீக்கின பிறகு தான்
நம்ம அந்த அறிவா, ஆத்மாவா இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்ய போறோம். அதுக்காக இப்ப நம்ம 3வது காண்டம், இந்த பஞ்சதசியினுடைய 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் இந்த கோசங்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம விசாரணை செய்து தெளிவாக நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த கோச விவேகம். எப்படி இப்ப நம்ம அந்த பஞ்ச பூதங்கள பத்தி விவேகம் பண்ணி பார்த்தோம். பூத விவேகத்துல நம்ம விசாரணை பண்ணி பார்த்து, நான் அந்த பூதமே இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம இவ்வளவு நாள் என்ன நெனச்சுட்டு இருந்தோம்? இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புல இருக்குது. அப்படி இப்படி நம்ம எவ்வளவோ விஷயங்கள எல்லாம் ஏத்தி வச்சிருந்தோம். ஆனா, இப்போ அந்த பூத விவேகத்துல நெறைய விசாரணை பண்ணப்போ, ஒரு தெளிவுக்கு வந்தோம். எல்லாம் தோற்றம் தான். அப்படியெல்லாம் பூதம் படைக்கப்படவே இல்ல. ஆனா, படைச்ச மாரி எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. பஞ்சீகரணம் ஆச்சு, இந்தந்த ரேஷியோல கடந்தா இந்தந்த உடம்பு அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் அந்த பூதத்துல உண்டாகி, இவ்வளவு படைப்பு இருக்கு. ஆனா எப்போ? அஞ்ஞானிக்கு இந்த உடம்பு நானுன்னு அபிமானிக்கும்போது இதெல்லாம் வரும். ஆனா ஞானத்துல இந்த உடம்புன்னுட்டு நீக்கும்போது அதெல்லாம் போயிடும். இதுதான் அந்த பூத விவேகத்தினுடைய விவேகம். அது மாரி இந்த கோசத்தையும் நம்ம விசாரணை பண்ணி ஒரு தெளிவை உண்டாக்குவதற்காக, பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப இந்த அத்தியாயம் தொடங்குது. இந்த காண்டம் தொடங்குது. அப்ப இந்த கோசங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அனாதி. எப்ப வந்ததுன்னு தெரியாது. அதே சமயம் அவித்யா, அஞ்ஞானம். அது உண்மையில் இல்ல. ஆனா அது இருக்கிற மாரி நம்ம மைண்டோ, இந்த பிராணனோ நம்மள இப்படி மடக்கம் செஞ்சு, நம்ம உண்மை நிலைய உணர முடியாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் கடந்து நம்முடைய மூலத்த திரும்பி பார்த்தோம்னா, அந்த ஆத்மான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த ஆத்மாவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த சாட்சி. அப்ப இங்க கோஷங்கள் மாறலாம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் என்று கோஷங்கள் மாறலாம். ஆனால் ஆத்மா மாறுவது கிடையாது. ஏன்னா அடித்தளம் ஆத்மா தான். ஆத்மாவின் மீது இந்த கோஷங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இங்க வேதாந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உடல் அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் அந்த ஆனந்த அனுபவமும் அல்ல. அப்படின்னு 5 விஷயங்களையும் நீக்குனா, அப்ப நான் யார்தாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நான் தான் அந்த சாட்சி அப்படின்னு நம்ம நிரூபணம் செய்யறதுக்காக, இந்த பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற இந்த பகுதி விசாரத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பஞ்சகோச விவேகத்துல கோஷங்களை விசாரணை பண்ணி, இதன் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? அதன் மூலமா நம்மை நாம் உணர்வதற்கான ஒரு உயரிய வாய்ப்பா நம்ம இத பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த பூத விவேகத்துக்கும், இப்ப நம்ம பார்க்க போற இந்த பஞ்சகோச விவேகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பூத விவேகம் வெளி உலகத்த ஆராய்ச்சி பண்ணோம். வெளி உலகத்த தான் நம்ம என்னென்னன்னு விசாரணை பண்ணி பார்த்து ஒரு விவேகத்த அடைஞ்சோம். ஆனா இந்த பஞ்சகோச விவேகத்துல உள் விவேகத்த பார்க்க போறோம். உள் அனுபவத்த பார்க்க போறோம். வெளி உலகம் இனிமேல் நமக்கு இல்ல. ஏன்னா வெளி உலகத்த முடிவு பண்ணிட்டோம். அது வெறும் மித்யா. தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நம்ம போன அத்தியாயத்துல, போன காண்டத்துல முடிவு பண்ணிட்டோம். பூத விவேகத்துல. இப்போ நம்ம பார்க்க போற இந்த பஞ்சகோச விவேகத்துல, இனிமேல் வெளிய பார்க்க போறதில்ல. நமக்கு உள்ள பார்க்க போறோம். நமக்கு உள்ள இருக்கிற அனுபவம். உள் அனுபவத்த பார்க்க போறோம். அந்த பூத விவேகத்துல 5 பூதங்கள எடுத்துக்கிட்டோம். இங்க இந்த பஞ்சகோச விவேகத்துல 5 கோசங்கள எடுத்துக்க போறோம். அது என்னென்ன கோசம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். உடல், மனம், புத்தி இது போன்ற பிராணன் இதெல்லாம் சேர்ந்து தான் 5 கோசங்கள். இத எடுத்துக்க போறோம். பூத விவேகத்துல ஒரு தெளிந்த முடிவுக்கு வந்தோம். அது என்ன? இந்த உலகம் வெறும் தோற்றம் தான். மித்யா. ஏன்னா பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பூதத்தினால இந்த உடம்பு இருக்குதுன்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த விவேகம் நமக்கு என்ன குடுத்தது? விசாரணை பண்ணி பார்த்தப்போ, உண்மையிலேயே இந்த பஞ்சபூதங்களே படைக்கப்படல. அப்படி இருக்கும்போது எங்க பஞ்சபூதத்துல உலகம் வந்தது? அந்த உலகத்துல நீ எங்க இருக்கிற? இந்த உடம்பு, மனசு இதெல்லாம் உண்மையில் படைக்கப்படவே இல்ல. விசாரணையில உன்னுடைய உண்மை நிலை தெரிஞ்சுட்டா நீ சாட்சி. தெரியாத வரைக்கும் நீ அஞ்ஞானி. அப்போ உனக்கு உலகம் இருக்கு, உடல் இருக்கு, மனசு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறத போன பூத விவேகத்தின் மூலமா ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். அப்ப உலகம் என்பது மித்யா. ஆனால் எது இருக்கிறது? இருப்பு மாத்திரமே இருக்கிறது. சத்து மாத்திரமே இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்ப இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா நம்ம என்ன முடிவு செய்ய போறோம்? அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்க பார்க்க நமக்கு விவரம் புரியும். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் இந்த பஞ்சகோச விவேகத்துல அப்படின்னா, இந்த பரிச்சேதத்துல, இந்த காண்டத்துல என்ன விசேஷம் அப்படின்னா,
இந்த விசாரணையின் மூலமா சாதகன் வந்து உள்ள திரும்ப போறான். நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு அனுபவத்த விசாரித்து அறியப் போகிறான். அப்ப இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை நாம் யார் என்று நமக்கு உள்ளே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயத்த நம்ம மேற்கொள்ள போறோம். அப்ப இங்க வந்து சாதகனுக்கான முதல்ல இந்த சாஸ்திரம், இந்த பஞ்சகோச விவேகம் சொல்லுகின்ற உபதேசம் என்ன அப்படின்னா, தன்னை நான் உடல் என்று ஒரு அபிமானம் பண்ணிட்டு இருக்க இல்லையாப்பா, அது தவறுன்னு சொல்லுது. அப்புறம் நீ உன்னை மனசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அதுவும் தவறுதான். உன்னை நீ புத்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதுவும் தவறுதான். அப்ப இதையெல்லாம் நீக்குனா என்ன கிடைக்கும்? உன்னுடைய உண்மை சொரூபம் கிடைக்கும். உன்னுடைய உண்மை சொரூபம் என்ன? நீ அந்த சாட்சி மாத்திரமே. அனைத்தையும் அறிகின்ற அறிவு மாத்திரமே. அப்படிங்கிறத நமக்கு இதே பஞ்ச கோச விவேகம் வந்து நிரூபணம் செய்ய போகுது. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஷங்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எது எஞ்சுமோ அந்த இருப்பு தான் ஆத்மா. அது மட்டும் தான் வெளிப்படும் என்று இந்த விசாரத்தின் மூலமா நம்ம அறிய போகிறோம். அப்ப இந்த பரிச்சேதத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒரு சாதகன் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்வான். அவனிடத்தில் இருக்கின்ற அகங்காரம் குறையும். அவன் நான் அனைத்தையும் அறிகின்ற சாட்சி அறிவு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வான். அப்ப நேரடியா அவன் ஜீவன் முக்த அனுபவத்தை உணர்வான் அப்படின்ட்டு இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய அவசியத்த நம்ம பார்க்க முடியுது. எப்படி இந்த பூத விவேகம் வந்து வெளி உலகத்தை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை நமக்கு மாற்றி, இந்த வெளி உலகமே உண்மை இல்லை. இது ஒரு மித்யா. இது ஒரு தோற்றம் மாத்திரமே அப்படின்னு தெளிவுபடுத்தியதோ, அது மாரி இந்த பஞ்சகோச விவேகம் என்ற இந்த பகுதி, இந்த காண்டம் என்ன பண்ணுதுன்னா, நம் தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் நீக்க போகுது. என்ன மாரி அபிப்பிராயம்னா, இப்போ வெளியெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். இந்த உலகமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இந்த உயிர், நான் இந்த பிராணன் அப்படின்னு எதையாவது ஒண்ண புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து இன்னொரு அபிமானம். வெளிய மித்யான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் யாருங்கிறதுல இன்னொரு அபிமானம் இருக்கத்தான் செய்யுது. அது உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, உயிர் சார்ந்த ஒரு அனுபவம் நம்ம இடத்துல இருந்துகிட்டு, அதை நான், நான் என்று அபிமானிக்கக்கூடிய ஒரு அத்தியாசம் நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை நம்ம நீக்க வேண்டும். அதை நீக்குவதற்காக இந்த பஞ்சகோச விவேகம் பயன்படப் போகிறது. அப்ப இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா நம்ம நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டு அதற்கான பதிலை பெறப்போகிறோம். அப்ப மனிதன் வந்து வெளி விவகாரத்துல போன தடவ பூத விவேகத்துல விசாரணை பண்ணி விவேகத்தினால அந்த வெளி உலகம் உண்மையில் இல்ல. வெறும் தோற்றம் மாத்திரம் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு அவன் வந்து விட்டாலும் கூட, தன்னை மட்டும் அவனால விட முடியல பாருங்க. வெளிய வந்து தோற்றம் தான். ஆனா அத பார்த்துட்டு இருக்கிற நானும் ராமசாமி. அத பார்த்துக்கிட்டு இருக்கிற நானும் கமலா. அப்படின்ட்டு இன்னும் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, தன்னை இந்த உடலாகவும், மனமாகவும் பாவித்துக் கொண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தோணிக்கிட்டு இருக்கு. அப்பயும் நம்மள வந்து இந்த உடல் கடந்து, மனம் கடந்து, அந்த தூய அறிவா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்பதையும் பார்த்து தான், மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பஞ்சகோசத்தையும் விசாரணை பண்ணி பார்த்தா தான், நீ இந்த உடல், மனம், புத்தி எல்லாம் கடந்து உன்னுடைய உண்மை நிலைய நீ உணர முடியும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த வேதாந்த சாஸ்திரம் இப்படி நம்முடைய படிப்படியா நம்மள மேல கொண்டு வரதுக்கான படிநிலைகள்ல இப்ப பஞ்சகோச விவேகத்த எடுத்துக்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய உடலோட, மனதோட, புத்தியோட அடையாளப்படுத்திக் கொண்டே வாழ்கிறான். அத நம்ம நீக்கி அவனுடைய உண்மை நிலை என்னங்கிறத காட்டிக் குடுக்கணும். அப்ப அவனிடத்துல அஞ்ஞானம் இருப்பதை அகற்ற வேண்டும். அதற்காகவே இந்த பஞ்சகோச விவேகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மையா நாம இந்த கோஷங்கள் அப்படின்னா, ஏதோ உரை மாரி போய் மூடிக்குமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு தலையணை வச்சிருக்கேன். தலையணை மேல ஒரு உரை போட்டு மூடிட்டேன். இப்ப அந்த தலையணை மறைஞ்சு போச்சு. இன்னொரு உரைய போட்டு மூடிட்டேன். இன்னும் நல்லா மறைஞ்சுக்கிச்சு. அது மாரி ஒரு 5 உரைய போட்டு நான் தலையணைய மறைச்சு வச்சுட்டா, தலையணை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி, ஆத்மாவ வந்து இந்த மாரி நம்ப உடம்பு, மனசு, பிராணன் அப்படின்னு போட்டு உரைகளால மூடிட்டோமா அப்படின்னு கேட்டா, அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், உரை அப்படின்ட்டு. ஆனா உண்மையில ஆத்மாவை எதுவும் மூடவே முடியாது. அது அவித்தையால் மூடியது போல தெரிகிறது. எப்படி? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன வந்து ஏதாவது மூட முடியுமா? சூரியன் வந்து தகதகன்னு அப்படியே பயங்கரமான வெளிச்சத்த குடுத்துட்டு இருக்குது.
அந்த சூரியன மூடுறதுக்கு ஏதாவது கருவி நம்ம இடத்துல இருக்கா? ஒரு மேகக்கூட்டங்கள வச்சு மூடுறோம்னு வச்சுக்கங்களேன். அது இயற்கையாவே உருவாகுற மேகக்கூட்டங்கள். அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே பூமிக்கும், சூரியனுக்கும் இடையில அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்துடுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு கட்டுன மாரி தெரியும். எல்லாம் இருட்டிக்கிட்டு வருதுங்க. அப்ப வந்து நல்ல மழை பெய்ய போதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல இருள் கட்டி சூரியன மறைச்சு வெளிச்சம் குறைந்து காணப்பட்டாலும், அந்த கருமேகம் உண்மையிலேயே சூரியன மூடிடுச்சா? அப்படிலாம் மூட முடியாது. ஏன்னா, அது தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய கருமேகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அது நாம இருக்கிற பகுதியில மழை பெய்யறதுனால நமக்கு சூரியன் தெரியலங்கிறதுக்காக, சூரியனையே மூடிடுச்சு இந்த மேகக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? விசாரணை பண்ணி பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்படியெல்லாம் மூட முடியாதுங்க. இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். தமிழ்நாட்டுல நான் இந்த பகுதியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல. அப்ப கோயம்புத்தூர்ல கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய போது, சூரியன காணோம் அப்படிங்கிறதுக்காக சூரியனையே மறைஞ்சுட்டாருன்னு நான் சொன்னா, நீங்க வேற ஊர்ல இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. "என்னய்யா இங்கெல்லாம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அங்க மழை பெய்யறத வச்சுக்கிட்டு சூரியன் இல்லன்னு சொன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு நீங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அப்ப உண்மையா எனக்கு மட்டும் தான் மேகக்கூட்டங்கள் மூடிக்கிட்டதுனால சூரியன் இல்லன்னு நான் எப்படி நம்புறேனோ, அது மாரி அஞ்ஞானிகளுக்கு இந்த 5 கோசங்கள் ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆத்மா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஞானி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஞானி அவன பார்த்து இந்த கோசங்கள் மூடிடுச்சுங்கிறதுக்காக ஆத்மா மூடிடுச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீன்னா, அது உன்னுடைய தப்பான அபிப்பிராயம்ப்பா. அப்படியெல்லாம் இந்த ஆத்மாவ வந்து அந்த கோசங்கள் மூட முடியுமா? இது எதற்கும் கட்டுப்படாத, அது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போயி, நீ வந்து ஆத்மாவ மூடிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது உன்னுடைய அறியாமை தானே அப்படின்னு ஞானி மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாரி தான் இங்க நாமளும் வாழ்க்கையில ஒவ்வொன்னையும் தப்பா புரிஞ்சுகிட்டு, அப்படிதான் நெனச்சுக்கிறோம். ஆனா மற்றவர்கள் அது வந்து தப்புன்னு தெரியும்போது நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த நிலை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மையிலேயே அந்த ஆத்மாவை வந்து இந்த கோஷங்களால மறைக்க முடியாது. ஆனா நாம வந்து இந்த கோஷங்கள் இருப்பதனால ஆத்மா மறைஞ்சிருக்குன்ற மாரி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். அத வந்து நம்ம கொஞ்சம் மாற்றம் செய்து, இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா கண்டுபிடிக்க போறோம். உண்மையில ஆத்மா வந்து எப்போதுமே சுயம் பிரகாசமா வெளிச்சத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வெளிச்சத்த யாராலயும் மறைக்கவே முடியாது. ஆனா மறைஞ்சிடுச்சுன்னு சொல்றது அஞ்ஞானம். சூரியனுடைய வெளிச்சம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கு. அந்த சூரியனுடைய வெளிச்சத்த நீங்க எப்படி குறைக்க முடியும்? பூமி பூரா இருட்டு கட்டலாம் அப்படின்னா கூட, அது இரவு நேரத்துல இருட்டு கட்டுன மாரி உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையிலேயே பூமியினுடைய இன்னொரு பக்கம் சூரியனுடைய வெளிச்சம் பாய்ஞ்சுகிட்டு தானே இருக்கு. இப்ப பூமி தன்னை தானே சுற்றுகின்ற பொழுது, பூமி வந்து நீள்வட்ட பாதையில சூரியனை மையமாக வைத்து சுற்றி வரும்போது, சூரியனுடைய பக்கத்துல, சூரியனுடைய பகுதிக்குள்ள பக்கமா இருக்கும்போது, நமக்கு இந்தியாவுல பகலா இருக்கு, அமெரிக்காவுல இரவா இருக்கு. அப்ப அமெரிக்காவுல பகலா மாறும்போது, நம்ம இந்தியா இரவா மாறிடுது. அப்ப என்ன காரணம்? பூமி சுத்துகின்ற ரொட்டேஷன்ல சூரியனுடைய பக்கத்துல வருகின்ற பகுதிகள் பூரா வெளிச்சமா தெரியும். சூரியனுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் இருளா மாறிடும். அப்போ ஒரு பகுதி இருளா மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால, இப்ப நாமெல்லாம் இப்ப இருட்டுல இருக்கோம். இப்ப மணி 7:45. இப்ப நமக்கு சூரியன் இல்ல. அப்ப சூரியனே இல்லன்னு சொல்ல முடியுமான்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் சூரியன் இல்லன்னு சொல்றது அஞ்ஞானம். சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமெரிக்காவுலலாம் வெளிச்சம் தான். அங்கெல்லாம் பகல் ஆயிப்போச்சு. எல்லாம் வெளிச்சத்துல தான் இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வெளிநாட்டுல. நம்ப பகுதியில இருட்டாயிடுச்சு. அதனால நம்ம வந்து சூரியன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக சூரியன் இல்லாம போயிடாது இல்லையா? அது எப்படி நமக்கு புரியுதோ, அது மாரி இங்க அஞ்ஞானிகளுக்கும், ஞானிகளுக்கும் 2 விஷயம் இருக்குங்க. அஞ்ஞானி இருள்ல இருக்கிறான். ஞானி வந்து வெளிச்சத்துல இருக்கான். அஞ்ஞானி எப்பயுமே இருள்ல இருக்கிறான். ஞானி எப்பவுமே வெளிச்சத்துல இருக்கான். அப்ப இங்க இரவு, பகல்ங்கிற சுழற்சியில அந்த இருள்ல இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு வந்தான்னா, அவனும் வாழ்க்கையில தன்னை தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்ப உண்மையா இப்ப சூரியன் எப்பவும் வெளிச்சத்துல தான் இருக்கு. அப்ப அந்த சூரியன் நிலையை உணர்ந்து விட்டால் நமக்கு இருள், பகல் என்ற அந்த இருமைகள் இருக்காது. அப்ப நம்ம எப்பொழுதும் வெளிச்சத்திலேயே இருக்கலாம். அந்த வெளிச்சம் தான் உண்மையான நம்முடைய சுயம் பிரகாச அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளி தான் உண்மையான ஆத்ம ஒளி. அந்த ஒளி தான் நம்ம அனுபவமாக்கணுமே தவிர, நம்ம சூரிய ஒளி மாதிரி வெளிய இருக்கிற புற ஒளிய போயி, அதுதான் ஆத்ம ஒளின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுக்கு ஒரு தீபத்த ஏத்திக்கிட்டு, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால வெளிச்சுக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சகோச விவேகம் நமக்கு பயன் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்க போறோம். பொதுவா நான் இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பஞ்சகோச விவேகத்தினுடைய ஒரு முன்னுரையா தான் இத முடிப்பேன். நாளைக்கு இருந்து தான் செயலுக்குள்ள போப்போறோம். இப்ப பஞ்சகோச விவேகத்தினுடைய ஆழமான பகுப்பாய்வுல, இப்ப நம்ம இடத்துல இருக்கிற இந்த அன்னமய கோஷம் என்பது உணவால் உருவானது, உணவால் வளர்கிறது, இறுதியில் உணவாகவே மாறுகிறது என்று தான் நம்ம பார்த்தோம்.
ஏன்னா சாப்பாட்டுனால இப்ப இந்த உடம்பு வளருது. எப்படி வளருது? நீங்க உண்மையிலேயே எப்படி இருந்தீங்க? நீங்க இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்கள கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்க அப்பாவுடைய ஒரு செமன்ல விந்தணுவா இருந்தீங்க. ஒரு சின்ன அணு. அவ்வளோதான். அந்த அணுனுடைய தன்மை என்ன? ஒரு வேல் மாரி. முருகப்பெருமான் கையில ஒரு வேல் இருக்கு இல்லையா? அந்த வேல் மாரி தான் அணு நாம்ப. அந்த முருகப்பெருமானுடைய வேல்ல முன்னாடி ஒரு கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா? அந்த கூர்மையான பகுதி தான் நமக்கும் இருக்கு முன்னாடி. அந்த மாரி தான் நம்ம இருந்தோம். அப்பாவுடைய விந்துலருந்து நம்ம வெளிப்பட்ட உடனே, அம்மாவுடைய அண்டத்துக்குள்ள போயி முட்டைக்குள்ள பூதணும் இல்லையா? அப்ப அம்மாவுடைய கர்ப்பப்பையில இருக்கிற முட்டைக்குள்ள பூந்தா தான் நம்ம கருத்தரித்தல் நடக்கும். அப்ப ஃபெர்டிலிட்டி. அதாவது எப்படி கருத்தரிக்கிறதுங்கிறத இன்னைக்கு கருத்தரித்து ஆய்வு விஷயங்கள்லாம் நெறைய சயின்டிஃபிக்கலா நீங்கலாம் நெறைய படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நெறைய பேர் குழந்தை ஆகலங்கிறதுனால, நெறைய இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. குழந்தை கருத்தரிப்பு மையத்துல போய் குழந்தை பொறக்கல, ஏன் குழந்தை பொறக்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டருங்களும் வந்து செயற்கை கருத்தரித்தல் முறையில டெஸ்ட் டியூப் பேபி மூலமா குழந்தை பிறக்கிற வழிய சொல்லி தராங்க. அப்ப என்ன இதெல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த முருகப்பெருமானுடைய வேல் மாரி இருக்கிற அந்த அணுவாக இருக்கிற நாம் தான், அம்மாவுடைய அண்டத்துக்குள்ள போய் குத்தி ஓட்டைய போட்டு அந்த முட்டைக்குள்ள நுழைஞ்சோம்னா, நமக்கு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு கிடைச்ச பிறகு தான் நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற புலன்கள் எல்லாம் உண்டாகும். இல்லன்னா நம்ம வெறும் புழு மாரி நெளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆளு. ஆனா நம்ம வந்து இவ்வளவு பெரிய உடம்பு அம்மா வயித்துக்குள்ள இருந்து வளர்த்துறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த உடம்பு எப்படி வளருது அம்மா வயித்துக்குள்ளன்னா, அம்மா சாப்பிடுற சாப்பாட்டு வழியா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து உடம்பு உருவாகும். அப்படிதான் கை, காலு எல்லாம் உருவாகி அழகான ஒரு வடிவம் எடுத்து, அதுல கண்ணு, மூக்கு, நாக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு வெளிய ஒரு குழந்தை பொறந்த உடனே, ரொம்ப கியூட்டா இருக்க பேபி அப்படின்னு நம்ம எடுத்து கொஞ்சுறோம். அந்த மாரி ஒரு கியூட் பேபியா நம்ம பொறக்கும்போது, நமக்கு இந்த புலன்கள் எல்லாம் கிடைச்சிடும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் அந்த 5 புலன்கள வச்சுக்கிட்டு ஒரு அழகான வடிவத்துல வெளிய வந்து மனித உருவத்துல பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்த இந்த உடம்பு உண்மையிலேயே எப்படி வந்ததுன்னா, சாப்பாட்டுனால மட்டும் தான் இவ்வளவு பெரிய உடம்பு உருவாயிருக்கு. அப்ப இது ஒரு அன்னமய கோஷம். ஆனா, இவ்வளோ ஈஸியா நம்ம சொல்லிட்டோம். சாதாரணமா சாப்பாட்டுனால உருவாயிடுச்சுன்ட்டு. ஆனா, அந்த ஸ்ட்ரக்சருடைய டிசைனிங் பாருங்களேன். எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் செய்ய முடியுமா? இப்ப நம்ம உடம்பெல்லாம் எடுத்து பார்த்து, ஒரு 2 பாலினம் இருக்கு இல்லையா? ஆண் பாலினம், பெண் பாலினம் இருக்கு இல்லையா? 2ம் ஒண்ணு ஒண்ணு ஈர்க்குது. குரோமோசோம்ஸ் தான் அதெல்லாம். அது நேச்சராவே இயற்கையினுடைய படைப்புல ஆண் பெண்ணை ஈர்ப்பதும், பெண் ஆணை ஈர்ப்பதும் இயல்பாவே நடந்து தான் இங்க கருத்தரித்தல் நடக்குது, குழந்தை பிறக்குது. இதெல்லாம் இயற்கையினுடைய படைப்பு. எப்படி அருமையா படைச்சிருக்கு பாருங்க. அந்த படைப்புல ஒரு டிசைனிங் டெக்னாலஜி பாருங்க. நம்ம வெளிய வந்து ஒரு எம்ப்ராய்டரிங் டிசைன் பண்றோம். ஒரு புடவையில ஒரு விதவிதமான டிசைன் பண்ணி பார்க்குறோம். ஒரு ப்ளவுஸ்ல விதவிதமான டிசைன் பண்ணி பார்க்குறோம். ஆனா நம்ம உடம்ப உருவாக்குற டிசைனிங்க்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரெயின் வேணும் தெரியுமா? அந்த பிரெயின் என்ன சாதாரண பிரெயினா? நமக்குள்ள இருக்கிற பிரெயின விட மீறின பிரெயினா இருந்தா தான் நமக்கே இப்படி ஒரு பிரெயின குடுக்க முடியும். இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப இன் டெப்த்தான சப்ஜெக்ட். இப்ப நமக்கு என்னமோ மனித உடல் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். ஆனா இந்த மனித உடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம். இத உருவாக்குனவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான். எவ்வளவு ஒரு அருமையான ஸ்ட்ரக்சரு. எப்படி இதுக்கு 2 காலு, 2 கையி, அதுல வந்து அழகான ஒரு தலை. அந்த தலைக்குள்ள ஒரு மூளை. அந்த மூளையிலிருந்து கட்டளைகள் போயி கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, பேசுறது, பார்க்கிறது, சுவைக்கிறது. என்னென்ன விஷயம் பண்ணுது இந்த உடம்பு? என்ன இந்த உடம்பு சாதாரண உடம்பா? அருமையா இவ்வளவு விஷயங்கள பண்ணிக்கிட்டு, ஒவ்வொன்னையும் ருசிக்குது, ரசிக்குது. அப்ப இதுக்கெல்லாம் புலன்கள் பயன்பாட்டில் இருக்குது. என்ன ஒரு டெக்னாலஜி பாருங்க. ஒரு ரோபோட்ட கண்டுபிடிச்சுட்டு, அந்த ரோபோட் வேலை செஞ்சாலே நாம அரும அருமைன்னு கை தட்டுறோம். அது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ரோபோட் நாய் வந்து ரோட்ல போயி அப்படியே நடந்து காட்டுனா, அருமையா கண்டுபிடிச்சுட்டாருன்ட்டு எல்லாம் வேர்ல்டு வைட் அவருக்கு நோபல் பரிசு குடுக்குறான். ஆனா நம்மள மாரி ஒரு உயிரினத்த படைச்சு இந்த உலகத்துல உலாவ விட்டுருக்கானே, அவனுக்கு எந்த பரிசு குடுக்குறது? அப்ப எப்படிப்பட்ட ஒரு அறிவு அது? அப்ப அந்த அறிவு எப்படி இந்த உடம்பு மூலமா பிரகாசிக்குது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அது எத்தன புலன்களை கொண்டு வேலை செய்யுது? 5 புலன்கள்ல எப்படி ஒவ்வொன்னையும் அறியுது? அந்த அறிவதுல வந்து எல்லாம் அறியும் அறிவாக இருந்து கொண்டு, அது எப்படி இந்த உடம்ப வச்சு இயக்குது? சொல்றத எப்படி புரிஞ்சுக்குது? அப்புறம் அத எப்படி பிராக்டிகலா நடைமுறைப்படுத்துறது? ஒவ்வொன்னும் நெனச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மிராக்கிளான விஷயம். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய அறிவு இது பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதையெல்லாம் விட்டுட்டு, அதனால் படைக்கப்பட்ட அற்ப விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, இதுதான் உண்மைங்கிற மாரி நாம மனப்பிறழ்வு ஏற்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தவறான புரிதல நீக்கிறதுக்கு தான் இந்த ஞானம் தேவைப்படுது. அதுக்கு தான் மகான்கள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. ஏன்னா, இது வந்து மனித பிறவியில வந்தவன் தானே இந்த மாரிலாம் யோசித்து பார்க்க முடியும்.
இந்த ஸ்ட்ரக்சர, இந்த டிசைன, இந்த படைப்பினுடைய வேலைய பாருங்க. கவனிச்சு பாருங்க. புற விஷயத்துல இவ்வளவு பிரம்மாண்டத்த பார்த்து மிரண்டு போனோம். ஆஹா! சூரியன் எப்படி ஒரு வெளிச்சத்த குடுக்குது, சந்திரன் எப்படி இப்படி இயங்குது, அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம மிரண்டு போனோம். ஆனா கடைசியில நம்ப ரிஷிகள் என்ன சொல்ட்டாங்க, அது வெறும் தோற்றம் தான்ட்டாங்க. ஆனா அந்த தோற்றத்த உண்டு பண்றதுக்கான அதிஷ்டானத்த யாருன்னு பார்க்க சொல்லிட்டாங்க. வெறும் தோற்றம் தான் சொல்லிட்டு விட்டுற சொல்லல. அந்த தோற்றம்னு சொல்லிட்டு அங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னது புத்த மதம். ஆனா நம்ப ரிஷிகள் என்ன சொல்ட்டாங்க, இது தோற்றம் தான். ஆனா இந்த தோற்றத்துல இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்த எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய டைரக்டர் இருந்திருக்கணும். இப்ப நம்ம போய் சினிமா பார்க்குறோம். ரஜினிகாந்த் படமோ, கமல்ஹாசன் படமோ, அல்லது இப்ப மாடர்னா விஜய் படமோ, அஜித் படமோ பார்க்குறோம்னா, அந்த படத்த எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அந்த எந்தெந்த நாடுகளுக்கு போயி, அவன் பேக்கிரவுண்ட்லலாம் குடுத்து படம் எடுத்து, ஒளி உருவாக்கி அந்த படத்த வெளியிடும்போது நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு அருமையா படம் ஓடுது. எவ்வளவு அற்புதமான விஷயங்கள பண்ணியிருக்காரு. எத்தன திறமைசாலிகள் இது பின்னாடி வேலை செஞ்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ஒரு மாரி வேலை செஞ்சிருக்காரு. லைட் மேன் ஒரு மாரி வேலை செஞ்சிருக்கான். டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு. கதையாசிரியர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கதை எழுதியிருப்பாருன்னு எல்லாருடைய உழைப்பும் அந்த படத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. படம் என்னமோ பார்க்கிறது 3 மணி நேரம் தான். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி பல வருட உழைப்பு இருக்கு. பல மனிதர்களுடைய உழைப்பு இருக்கு. அதுக்கு தான் நம்ம அந்த படத்துக்கு பணம் குடுத்து பார்க்கிறோம். ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியத்த நம்ம குடுக்கும்போதும், நம்ம வந்து அத ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கிறோமே தவிர, அந்த உழைப்ப மதிக்கிறது இல்ல. நம்முடைய சமுதாயம் அப்படித்தான். அது மாரி இங்க படைப்ப மதிக்கிறது இல்ல. நம்ம சமுதாயம் அப்படித்தான். ஏன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்த படைச்சவன் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருப்பான்? எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கதாரியா இருப்பான்? அப்ப அவனுடைய படைப்ப நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப இந்த படத்த நீங்க பார்த்த உடனே, என்ன அருமையா கதை, என்ன அருமையான டைரக்ஷன். யாருங்க இந்த டைரக்டர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, பாரதி ராஜாவா? இல்ல பாக்கியராஜா? அப்படின்னு கேட்போம். ஏன்னா, படம் இந்த அளவுக்கு எடுத்திருக்காரே, இது யாருங்க டைரக்டர் அப்படின்னு நம்ம அந்த படத்த பத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது அந்த படத்தினுடைய மூவ்மெண்ட்ஸ வச்சு சிலர்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா பாரதி ராஜா எடுத்த படமா தான் இருக்கும். இந்த படம் கண்டிப்பா சங்கர் எடுத்த படமா தான் இருக்கும். அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? அந்த ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த டைரக்டர் அந்த ஸ்டைல அப்ளை பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அவர் யாருன்னு தெரியாம போய் படத்த பார்த்தா கூட, ஒரு சமயம் இது சங்கர் டைரக்ஷன்ல வந்திருக்குமா பாருங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயம் ஆமாங்க அவர்தான் அப்படிங்கிற அளவுக்கு சில டைரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அது மாரி இங்க இந்த பிரம்மாண்ட படைப்ப படைச்சவன் எவ்வளவு பெரிய ஒரு டெக்னிக்கா இருக்கான். அவன் யார் தெரியுமா? அவன் தாங்க அறிவு. அந்த அறிவு தாங்க நீங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த உருவாக்கக்கூடிய உங்கள நீங்க விட்டுட்டு, ஒண்ணுக்கும் உதவாதத போய் புடிச்சுக்கிட்டு, இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான், உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்கு தெரியல. எழுமின், விழுமின் சொன்ன உடனே உடம்புல எழுந்து உட்கார்ந்துகிட்டு, நான் விழிச்சுக்கிட்டேன், அத பண்ண போறேன்னு சொல்றேன், இத பண்ண போறேன்னு சொல்றது அவரு சொல்லல. உன்னுடைய உணர்வுல நீ எழுந்திரி, விழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம உண்மை நிலை. அததான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் முயற்சியும், பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துலயும் அததான் மகான்கள் புரிய வச்சு, நம்மள எப்படியாவது காட்டிக் குடுக்கணும்ன்ட்டு இந்த கோஷங்களை பத்தியும் இவ்வளவு தூரம் பிரீஃபா பேசுறாங்க. இப்ப நம்ம இனிமேல் அததான் பார்க்க போறோம். எப்படி இப்ப பூத விவேகத்த புட்டு புட்டு வச்சு கடைசியில அந்த உலகம் வந்து வெறும் தோற்றம்னு நிரூபணம் பண்ணாரோ, அது மாரி இந்த பஞ்சகோச விவேகத்தையும் புட்டு புட்டு வச்சு, அந்த கோசங்கள் என்ற உரைகளுக்கு அப்பால் இருக்கின்ற ஆத்மாவ காட்டிக் குடுக்க போறாரு. அப்ப இந்த உடம்புங்கிற ஒரு விஷயமே இவ்வளவு விஷயமா இருக்கும்போது, அப்புறம் மற்றதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் போக போக தான் நமக்கு தெரியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்பு வந்து இயங்குவது ஒரு பிராண சக்தியினால இயங்குது. ஆனா இங்க ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கு. வெறும் உடம்பு அன்னமய கோஷம் அப்படின்னா, அம்மாவுடைய சாப்பாட்டுனால மட்டும் இந்த உடம்பு உருவாகல. அம்மாவுடைய சாப்பாட்ட எடுத்துக்கிட்டு வெளிய வந்த உடனே பிராணன் எடுத்துக்குது. அப்ப சுவாச காற்று உள்ள இணஞ்சுக்கிச்சு. அப்ப பிராணனோட இந்த உடம்பு இயங்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? உலக விவகாரங்கள உள்வாங்குகின்ற மனசையும் எடுத்துக்கிச்சு. அப்ப மனோமய கோஷம் அந்த ஆட் ஆயிடுச்சு. பிராணமய கோஷம் ஆட் ஆயிடுச்சு. என்னென்ன இருந்தது? அன்னமய கோஷம் மட்டும் இருந்து, பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம். அதுக்கப்புறம் அந்த புத்தி. நல்லது, கெட்டது பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம். அப்புறம் புத்திங்கிறது விஞ்ஞானமய கோஷம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்த என்ஜாய் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு கோஷம் ஆனந்தமய கோஷம். அப்ப இப்படிதான் இந்த கோஷங்கள் எல்லாம் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகள் செய்யுது. ஆனா எல்லாம் ஒண்ணே தான். மாறி மாறி இயங்கிட்டு இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கு. ஆனா இத்தனையும் இயங்குறதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. அத விட்டுட்டு இது இயங்குறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை திரை மேல ஓடுகின்ற படம் மாரி கற்பனை பண்ணிக்கணும். இப்ப படத்துல வந்து பயங்கரமான சீன், ஆக்ஷன் சீனு அல்லது கோயில் கும்பாபிஷேக சீனு என்ன வேணா வரட்டுமே! பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதெல்லாம் அந்த வெள்ளை திரை மேல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வெள்ளை திரைய விட்டுட்டு படத்த மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த படம் கட் ஆனா தான் நமக்கு திரை இருக்கிறது தெரியும். அதுவரைக்கும் நமக்கு திரை தெரியாது. படம் மட்டும் தான் தெரியும். அது மாரி இப்ப நம்ம வாழ்க்கையில உலகமும் இந்த உடம்பு மட்டும் தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற திரை தெரிய மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற திரை தாங்க அந்த அறிவு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம். அது தெரியாம, அதன் மீது தான் இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம, நம்ம படத்திலேயே மூழ்கிட்டா அப்புறம் எப்படிங்க பின்னாடி இருக்கிற திரை தெரியும்? இப்ப நெறைய பேர் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல மூழ்கிட்டாங்க. தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படத்துல மூழ்கிட்டாங்க. அப்ப படத்தினுடைய டைரக்டர பத்தி விசாரிக்கிறாங்க. படத்தினுடைய கதாசிரியர பத்தி விசாரிக்கிறாங்க. படத்துல நடித்த கதாநாயகன், கதாநாயகிய கூட விசாரிக்கிறாங்க. ஆனா, அந்த படம் எதுல ஓடுதுன்னு மட்டும் எவனும் விசாரிக்க மாட்டேங்கிறான். பிரச்சனையே இப்ப அதுதான். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, படத்த போய் பார்க்குறீங்க. எல்லாம் சூப்பர் சூப்பர்ங்கிறீங்க. ஆனா, அந்த வெள்ள திரை மட்டும் இல்லன்னா படம் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டைரக்டர் எவ்வளவு வேணா செலவு பண்ணி படம் எடுக்கட்டும். புரொடியூசர் எவ்வளவு வேணா பணம் குடுக்கட்டும். கோடி கோடியா பணத்த போட்டு ஒரு பயங்கரமான படத்த எடுத்துட்டாங்க. அப்படியே வானத்த பார்த்து படத்த ஓட்ட முடியுமா? எவ்வளவு பிரம்மாண்ட படம், என்ன டெக்னாலஜி. அப்பல்லாம் ப்ரொஜெக்டர்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபிலிம் ரோல வச்சு ஓட்டிட்டு இருந்தான். இப்பல்லாம் டெக்னாலஜி மாறி ஹார்ட் டிஸ்க்ல ஓடிட்டு இருக்கு படம். இப்பல்லாம் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் தான். அதுல டேட்டாவ ஸ்டோர் பண்ணி கொண்டு போட்டான்னா, இப்ப லேட்டஸ்ட் ப்ரொஜெக்டர் மூலமா படம் ஓடுது. ஆனா எவ்வளவு டெக்னாலஜி மாறுனாலும், அந்த வெள்ளை திரை இல்லன்னா படம் பார்க்க முடியுமா? பேசிக் ஃபண்டமெண்டல விட்டுட்டோம். அந்த வெள்ளை திரைக்கு தாங்க மதிப்பு. வெள்ளை திரை இல்லன்னா, எவ்வளவு பிரம்மாண்டமான படத்த எத்தன கோடி செலவு பண்ணி எடுத்தாலும், எவ்வளவு காஸ்ட்லி ப்ரொஜெக்டர். நான் ஃபிலிம் ரோல் ப்ரொஜெக்டர்லாம் வேண்டாங்க. இப்ப அட்வான்ஸ் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டரே போட்டுக்கிறேன்னு போட்டா கூட, அது எதன் மீது ஓட்ட வேண்டுமோ, அந்த ஓட்டுகின்ற திரை இல்லாவிட்டால் படம் தெரியாது. அது மாரி இங்க ஆத்மா இல்லாவிட்டால் உலகம் தெரியாது. இதுதாங்க விஷயம். இந்த பஞ்சகோச விஷயமே என்னன்னா, இந்த 5 கோசங்கள வச்சுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கோசங்களையே பார்த்து இதுலயே புடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வெளி உலகத்த புடிச்ச மாரியே இந்த அட்டாச்மென்ட்லயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான், இதுக்கு ஆதாரமா இருக்கிற அறிவு, அந்த ஆத்மா நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த பின்னாடி இருக்கிற திரைய மறந்துறாதீங்க. அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி என்ன பண்ணுது? சுவாசம் பண்ணுது, ஜீரணம் பண்ணுது, ரத்த ஓட்டத்த உடம்பு பூரா அனுப்புது. அப்ப இந்த உடம்பே ஒரு பெரிய நுட்பமான வேலைகள செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலைநுட்பம் பொருந்திய ஒரு டெக்னாலஜி. அப்ப இந்த மாரி ஒரு வேலைகள் எல்லாம் செய்றதுக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இருக்கணும். அந்த டெக்னாலஜி எப்படி? இப்ப நம்ம சாதாரணமா சாப்பிட்டோம். சாப்பாடு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டோம். சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம். இனிப்புல லட்டு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டோம். சரி எல்லாம் உள்ள போச்சு. ஆனா உள்ள போய் எல்லாம் உடம்புக்குள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு அழகா உண்டாயி, அப்புறம் கடைசியில அதெல்லாம் தேவையான சத்துக்களா உடம்புல மாறி, சப்த தாதுக்களா மாறி, அப்புறம் கழிவு கழிவு மண்டலத்துல உண்டது போக எஞ்சி இருக்கிற கழிவுகள் எல்லாம் கழிவு மண்டலத்துல வெளியேறி, மலமாவும், சிறுநீராவும் வெளிய வருது. அப்ப என்ன ஒரு ப்ராசஸ், என்ன ஒரு டெக்னாலஜி. இன்புட் உள்ள குடுத்த உடனே, அந்த இன்புட் மூலமா இந்த பாடிய எப்படி டெவலப் பண்ணுமோ பண்ணிட்டு, அவுட்புட்ல என்னென்ன தேவையில்லாததெல்லாம் வெளிய அனுப்பணுமோ அதெல்லாம் அனுப்புது. அப்ப இந்த இன்புட்டும், அவுட்புட்டும் ப்ராப்பரா நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த பாடிங்கும்போது, அப்ப இதனுடைய படைப்பு, இதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்னும் எவ்வளவு ஒரு நுணுக்கம், எவ்வளவு ஒரு அற்புதம். அது எப்படி உடம்புல செரிமானம் பண்ணுது, அது எப்படி ரசங்கள உள்வாங்கி உறிஞ்சுது, அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளயும் எப்படி ரத்தம் பாயுது, அந்த ரத்தத்தின் வழியா கண் எப்படி பாக்குது, அந்த ரத்தத்தின் வழியா காது எப்படி கேட்குது. என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே சிந்தனை பண்ணணும். எவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பு. இத படைக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் இங்க இருக்குதுங்கிறத மறந்துட்டு, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இவ்வளவு பெரிய அறிவு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த உலகம் இயங்குவதற்கும், இந்த உடல் இயங்குவதற்கும் ஆதாரமா ஒரு அறிவு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா, அந்த அறிவுக்குள்ள இருந்துகிட்டே அந்த அறிவே இல்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவில்லாதவர்கள் இந்த உலகத்துல இருக்கத்தானே செய்றாங்க. அது என்ன காரணம்? படைப்பின் பரிணாம வளர்ச்சி பத்தல அப்படிங்கிறது தான் காரணம். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ஒரு தாவரமோ, ஒரு பன்னியோ, அது கடவுள தெரிஞ்சுக்குமா? தன்ன தெரிஞ்சுக்குமான்னா தெரிஞ்சுக்காது. ஏன்னா, அதுக்கு கொடுக்கப்பட்ட உடம்புல அதுக்குண்டான புலன்கள் இல்ல. அதுக்குண்டான அறிவு இல்ல. அதனால அதனால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, மனித அறிவின் பிரத்யேகமான தகுதிய பயன்படுத்த தெரியாத மனிதர்கள், இப்படி மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஏன் முன்னேற்றம் இல்லை என்றால், ஞானம் இல்லாதது தான் காரணம். அப்ப அந்த ஞானத்த ரிஷிகள் எப்படியாவது இந்த சமுதாயத்துக்கு குடுக்கணும் அப்படின்னு பாடுபடுறாங்க. அது பாரம்பரியமா, பரம்பரையா இந்த
ஞானத்த உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்துல வந்து அதை கடைபிடித்த மகான்கள் ஏராளம், ஏராளம். அப்ப அந்த அடிப்படையில இவரும் இங்க வித்யாரண்யர் வந்து அந்த காலத்துல இருந்தே பல வழிகள்ல மக்களுக்கு புரிய வைக்க போராடி இருக்காரு, முயற்சி எடுத்திருக்காருங்கிறத பார்த்து, இப்போ இந்த பஞ்ச கோஷங்கள் மூலமா மீண்டும் மனிதனுக்கான புரிதலை உள்வாங்க ஆசைப்பட்டார். அதுதான் இங்க குடுக்குறார். அப்ப இங்க வந்து ஒரு உடம்ப வந்து இவ்வளவு நுணுக்கமா படைச்சிருக்கு அந்த அறிவு. அந்த இயக்க சக்தி மட்டுமானா இல்ல. மூச்சு. அந்த சுவாசம் எப்படி அழகா உள்ள போகுது, அழகா வெளிய வருது. அந்த சுவாசம் உள்ள போயிட்டு வெளிய வர்ற அந்த சிஸ்டம் வந்து, புறத்துல படைக்கப்பட்ட எந்த டெக்னாலஜிலயாவது அப்படி பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பலூன்க்குள்ள நான் காத்த விடுறேன். உள்ள போயிடுச்சு. உடனே டக்குன்னு நான் பலூன கட்டணும். கட்டலன்னா என்ன ஆகும்? அந்த பலூன்க்கு இருக்கிற காத்து வெளிய வந்துரும் புஸ்ஸுன்ட்டு. ஆனா, அந்த காத்து உள்ளயும் போகணும், வெளியும் வரணும். அது எப்படி ஒரு அற்புதமான நுணுக்கம். அப்ப அந்த காற்று உள்ளயும் போகுது, வெளியும் வருது. ஆனா, அதனால அது பாதிப்படையறது கிடையாது. அந்த பலூன்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தா காத்து வெளிய போயிடும். பலூனுடைய அந்த தன்மை மாறி போயிடும். அது விரிந்து இருக்கக்கூடிய பலூன் வந்து ஓட்டை விழுந்த உடனே சுருங்கி போயிடும். அப்ப அது மாரி இந்த மனித உடலுக்குள்ள அந்த சுவாசமானது, காற்றானது உள்ள போகுது. இந்த உடம்பு இவ்வளவு பெருசு வந்திருக்கு. ஆனா இதே உடம்புல 10 ஓட்டை இருக்கே. அந்த 10 ஓட்டை வழியா காத்து போய்க்கிட்டு இருக்கே. அப்ப ஏன் இந்த உடம்பு சுருங்க மாட்டேங்குது? அப்ப காற்று உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இந்த உடம்பு அப்படியே இயங்கிட்டு இருக்கு. ஆனா பலூன்ல ஒரு காத்து உள்ள போனா ஒண்ணு இருக்கணும். இல்லன்னா காத்து வெளிய வந்துட்டா உடம்பு சுருங்கி போயிடும். அல்லது வேற எத்தன விஷயத்துல நீங்க ஒரு கொள்கலன வச்சு காற்ற புடிச்சு வேணா வைக்கலாம். ஆனா காற்ற வெளிய விட்டீங்கன்னா பயன்படாம போயிடும். ஆனா காற்று உள்ளயும் போணும், வெளியும் வரணும். அந்த உறுப்பு வந்து வேலை செய்யணும். இயங்கணும். அப்ப என்ன ஒரு டெக்னாலஜி பாருங்க. அதுதான் இந்த மனித உடல், இந்த படைப்பு. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த பஞ்ச கோஷங்கள்ங்கிறது இந்த 5 விஷயங்கள் இருக்கு. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 விஷயங்கள நாம ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எங்கேயோ இல்ல. அந்த 5 விஷயங்கள் தான் நாம்பளே. பஞ்ச கோஷங்கள்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு இல்லன்னா இங்க உட்கார்ந்து இந்த விஷயத்த கேட்க முடியுமா? உடம்புல மனசு இல்லன்னா நான் சொல்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? மனசு மட்டும் அல்ல, புத்தி இல்லன்னா நான் சொல்றது நல்லதா, கெட்டதாங்கிறத பகுத்தறிய முடியுமா? அல்லது பிராணன் இல்லன்னா நீங்க உயிரோடு இருக்க முடியுமா? அப்ப இவ்வளவும் நமக்குள்ள இருந்து இயங்கிட்டு இருக்குன்னா, நான் யாருன்னு விசாரணை பண்ணணுமா? வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம் தொடங்குது இந்த இடத்துல. அப்ப இந்த 5 கோஷங்கள்ல உடல், மனம், புத்தி, பிராணன், அப்புறம் ஆனந்தமயம். இந்த 5 விஷயங்களும் படைப்பின் மிகப்பெரிய ஒரு அம்சம். இதெல்லாம் விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொன்னையும் பயங்கர விரிவா பார்க்க போறோம். மனசுக்குள்ள என்ன இருக்கு? சங்கல்ப, விகல்பம் இருக்கு. சிந்தனையும் இருக்கு, சந்தேகமும் இருக்கு. அப்புறம் சுகம், துக்கம் இருக்கு. மனசுக்குள்ளேயே சுகம், துக்கம் இருக்கு. அப்ப மனம் மாறிக்கொண்டே இருக்கு. எண்ணங்களை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அப்ப ஒரு நொடி கூட மனசு சும்மா இருக்கிறது இல்ல. அமைதின்னா மனசுக்கு என்னன்னே தெரியல. ஒவ்வொரு வினாடியும் ஆர்ப்பாட்டம். ஏதேனும் ஒரு விஷயத்த பற்றுவது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த வச்சுட்டு இருக்கிற இந்த மனசுக்கு அமைதின்னா என்னன்னு காட்டிக் குடுக்கணும் இல்லையா? அப்ப அதையெல்லாம் ஒன் பை ஒன்னா குடுத்தா தான் அந்த கோஷங்கள கடந்து ஆத்மாவ பார்க்க முடியும். அதுக்காக இந்த கோஷங்கள். அதே மாரி புத்தி, அந்த புத்தி என்ன பண்ணுது? இது நல்லது, இது கெட்டது, இது சரியா, இது தவறா அப்படின்னு தீர்மானிக்குது. அப்ப அந்த தீர்மானத்தின் மூலமா அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள போகுது. மனசே வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 பரிமாணங்களுக்குள்ள போகுது. அப்ப இது மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நுணுக்கமா இந்த பகுதியில, இந்த காண்டத்துல, இந்த பரிச்சேதத்துல ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆனந்தமய கோஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம வந்து அன்னமய கோஷம் நம்ம அனுபவத்துக்கு வருது உடம்பு, பிராணமய கோஷம் நம்ம அனுபவத்துக்கு வருது மூச்சு, மனோமய கோஷம் நம்ம அனுபவத்துக்கு வருது. அதுதான் நம்முடைய எண்ணங்கள். அதே மாரி விஞ்ஞானமய கோஷமாகிய புத்தி நம்ம அனுபவத்துக்கு வருது. நல்லது, கெட்டது பகுத்து பார்க்கின்ற ஒரு தன்மை. ஆனால், ஆனந்தமய கோஷம் எங்கெங்க இருக்கு? நான் எங்கேங்க ஆனந்தமா இருக்கிற மாரி தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க சொல்ற ஆனந்தமய கோஷம் என்பது, தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளாத நிலையில் வருகின்ற ஒரு ஆனந்தம். அது எங்க கிடைக்கும்னா, நித்ரையில் கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல சோர்ஸ் இருக்குல்ல, அமைதி, ஆனந்தம் இருக்கு இல்லையா? அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடும். இப்ப உண்மையா நீங்க உங்களுடைய சுய அனுபவத்த, ஆனந்தத்த நீங்க அனுபவமாக்கும்போது, நீங்க நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வோட அத அனுபவமாக்குவீங்க. இங்க நான் சொல்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தன்னை ஆத்மா என்று உணர்ந்த ஆத்ம ஞானிக்கு தன்னுடைய சொரூபம் என்ன? அமைதி, ஆனந்தம். அத அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆத்ம ஞானி, அந்த அமைதியிலயும், ஆனந்தத்திலயும், தன்னிருப்பில், தன்னுணர்வில், தன் சுயத்தில், தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாசமாய் இருப்பான். ஆத்ம ஞானி.
ஆனா அஞ்ஞானிக்கு அந்த நிலை இல்ல. ஏன்னா அவன் அந்த நிலைய அடையவே தெரியல அவனுக்கு. அதனால அவன் உலகம் உண்மைன்ட்டு ஓடுறான். உடம்பு உண்மைன்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. அது எப்ப தெரியுமா? இரவு தூங்கும்போது. அந்த இரவு தூங்கும்போது அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்பாடா! அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்படி கால கைய நீட்டுன உடனே ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. ஆனந்தமா இருக்கும். அந்த உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சு, அப்படியே அந்த கைய கால நீட்டி அப்படியே கொஞ்சம் படுக்கிறவன், அப்படியே தன்னை மறந்து அப்படியே படுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், என்ன ஒரு நிம்மதி பாருங்க. அதாவது அவனுக்கு கடன்கார பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்னென்ன பிரச்சனை வச்சிருக்கீங்களோ, அந்த பிரச்சனை பூரா காணாம போயிடுதா இல்லையா அந்த தூக்கத்துல? அந்த பிரச்சனை மட்டுமா காணாம போகுது. நீங்க என்னென்ன இருக்குன்னு உண்மைய நம்புனீங்களோ, புடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே போயிடுதே. இப்ப நீங்க தூக்கம் போம்போது, இப்ப நீங்க விழிப்பு நிலையில இருக்கும்போது ஒரு பணக்காரன எடுத்துக்கங்களேன். பணக்காரன் என்ன பண்ணுவான்? அங்க அத்தன கோடி இருக்கு, இங்க இத்தன கோடி இருக்கு. என்னுடைய இண்டஸ்ட்ரியில இங்க பல டாலர் போட்டிருக்கேன், அங்க பல டாலர் போட்டிருக்கேன். அப்ப நான் இத்தன பில்லியன், இத்தன மில்லியன் டாலர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் உட்கார்ந்து பயங்கரமா கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டுட்டு, அப்பா! இவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு. நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய முதல் பணக்காரன் அப்படின்னு ஒரு பெருமை அடிச்சுக்கிறவனே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப பில் கேட்ஸ விட பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்துட்டாங்க. அப்ப அவன்லாம் அப்படியே தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்து, அப்படியே விழிப்பு நிலையில மயங்கிட்டு இருப்பான். ஆனா நைட்டு தூங்குன பிறகு, அவன் பணக்காரனா? பிச்சைக்காரனா? அவனுக்கே தெரியாது. யோசனை பண்ணி பாருங்களேன். அதாவது கஷ்டம் மட்டுமல்ல, சுகம் கூட இருக்கிறது இல்ல பாருங்க அந்த இடத்துல. பெரிய பணக்காரங்கிற அந்த மமதையும் போயிடும். அந்த பணம் இருக்குங்கிற பெருமையும் போயிடும். படிச்சவங்கிறதும் கிடையாது. படிக்காதவனும் கிடையாது. இப்ப ஒருத்தன் படிப்பே இல்ல. ஸ்கூலுக்கே முன்ன பின்ன போல. அவன் தூங்குனாலும் அவன் சந்தோஷமா தூங்குவான். ஒருத்தன் பயங்கரமா நான் படிச்சுட்டேங்க. நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டேன். ஐபிஎஸ் வாங்கிட்டேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு அவன் தூங்கும்போதும் அவனும் அதே நிலைக்கு தான் போவான். அப்ப எல்லாமே பாருங்களேன், படிச்சவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், அந்த உறக்கத்துல எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்க. அப்ப அந்த நிலை என்னங்க? ஆத்ம நிலை தானே. ஆத்மா அப்படித்தானே இருக்கு. அதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. பேலன்ஸா இருக்கா? சமமா இருக்கா? ஆனா என்ன பிரச்சனை? ஆனந்தமய கோஷத்துல அப்படின்னா, அந்த உணர்வுல நான் தான் கண்டுபிடிக்க முடியாம தூங்கிட்டு இருக்கோம். அதாவது நான் தான் அந்த அமைதி, நான் தான் அந்த ஆனந்தம். என்கிட்ட இருமைகள் கிடையாது. நான் பணக்காரனும் இல்ல, நான் ஏழையும் இல்ல. நான் படிச்சவனும் இல்ல, நான் படிக்காதவனும் இல்ல. ஆனா நான் இருக்கிறேன். அப்ப எப்படிங்க அது? அந்த நிலைப்பாடு நமக்கு எப்ப புரியுதோ, அதுதான் பிரம்ம அனுபவம், ஆத்ம அனுபவம், சுய அனுபவம். ஆனா இங்க நமக்கு அந்த ஆனந்தமய கோஷத்துல அந்த அமைதியும், ஆனந்தமும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தூங்கும்போது எல்லாத்தையும் விட்டுர்றோம். ஏழை, பணக்காரன் கிடையாது. படித்தவன், படிக்காதவன் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன் கிடையாது. ஜாதிகள் கிடையாது. மதங்கள் கிடையாது. தூங்கும்போது இவன் கிறிஸ்துவனா? இஸ்லாமியனா? தூங்கும்போது இவன் ஆணா? பெண்ணா? பாலினம் கிடையாது. சமயங்கள் கிடையாது. மதங்கள் கிடையாது. படிப்பு கிடையாது. எல்லாமே காணாம போயிடும். எவரிதிங். ஆனா சைலன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். அப்ப அந்த டீப் ஸ்லீப்ல அந்த 2யும் நம்ம என்ஜாய் பண்றோமே! அதுக்கு ஆனந்தமய கோஷம்னு பேர் வைக்கிறதுல என்ன தப்பு? அங்க ஆனந்தமா தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தத்தை அனுபவமாக்குவதற்காக, நான் தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் அங்கு மறைஞ்சிட்டான். ஏன்னா அவன் தூங்கிட்டான். அது மனசு இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்தத்த தெரிஞ்சுகிட்டு இருந்தது, சுகத்த தெரிஞ்சுகிட்டு இருந்தது, துக்கத்த தெரிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா அந்த தூக்கத்துல அந்த மனசு போய் ஒடுங்கின உடனே அங்க சுக, துக்கம் தெரியாதனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆத்மா மட்டும் எப்பவுமே தன்னை தான் உணர்ந்த மாதிரியே இருக்குதே அப்படின்னா, இங்க 2க்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்க மனதளவுல பார்க்கிற ஆனந்தம் வேற, ஆத்மாவினுடைய உண்மை ஆனந்தம் வேற. அங்கேயும் இதே பேலன்ஸ் தான். இதே சேம் தான். அங்க விருப்பு, வெறுப்பு கிடையாது. அங்க ஏழை, பணக்காரன் கிடையாது. அங்க ஆண், பெண் பேதமை கிடையாது. எந்த ஒரு இருமைகளும் இல்லாத அந்த நிலை தான் ஆத்ம நிலை. ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கும்னா, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை மட்டும் இழக்காது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய சுய ஸ்புரணம் அது. அப்ப அந்த நிலையில ஆத்மா எப்பவும் இருந்து கொண்டே இருக்கு. அந்த இருப்பிலால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் இங்க பிரம்ம அனுபவம், ஆனந்த அனுபவம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆனா அது தூக்கத்துல பார்க்கிற அந்த அனுபவமும், ஆத்மாவும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா தூக்கத்துல நீங்க அமைதி ஆயிட்டீங்க. அங்க எந்த கஷ்டமும் இல்ல. உங்களையே தெரியாம தூங்கிட்டீங்க. அது மாரி நீங்க விழிப்பு நிலையிலே தியானம் பண்ணும்போது அப்படி அடையறீங்க பார்த்தீங்களா? அதுவும் ஆத்ம அனுபவம் கிடையாது. ஏன்னா, அங்க தூக்கத்துல எப்படி நீங்க உங்கள இழந்தீங்களோ, அப்படியே தியானத்திலயும் நீங்க உங்கள இழந்துட்டீங்க. அப்ப தியானத்திலயும் நீங்க உங்கள இழந்துட்டா, நான் யாருன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்திருந்து அதுக்கு எதுக்கு தியானம் பண்ணணும்? தூங்கிட்டு இருக்கலாமே!
இப்ப நெறைய பேர் அதெல்லாம் செய்றீங்கல்ல. நான் வந்து தியானம் பண்ணேங்க. அப்படியே மறந்துட்டேங்க. என்னையே தெரியல. அப்படியே நான் டீப்பா போயிட்டேன். டீப்பா போயிட்டேன்னு எங்கப்பா போயிட்டேன்? அதான் தெரியலீங்க. அப்ப அதான் தெரியலங்கிறனால, தெரியலன்னு சொல்லும்போதே தெரியலங்கிறவன் யாரு? இங்க பியூட்டி என்னன்னா, ஒண்ண நான் செஞ்சுட்டேன், ஒண்ண செய்யல. ஒண்ண அடைஞ்சுட்டேன், ஒண்ண அடையல. ஒண்ணு தெரியுது, ஒண்ணு தெரியல. இது எது சொன்னாலும் அது மைண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனந்தத்த அனுபவிச்சேன்னு சொல்றதும் மைண்ட் தான். எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்களே அப்படின்னு சொல்றதும் மைண்ட் தான். ஆனா ஆத்மாவுக்கு அப்படியெல்லாம் எந்த அனுபவமும் இல்ல இல்லையா? அது தன்னில் தானாய் தன்மயமா இருக்கு. அத எப்படிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? அதுக்கு தான் நம்ம கேள்வி சொல்லுவோம். சர்க்கரைய வந்து நீங்க சாப்பிட்டு வேணா இனிப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சர்க்கரை தன்னையே தான் இனிப்பா இருக்குன்னு என்னைக்குமே சொல்லாது. அதுதான் ஆத்ம நிலை. அப்ப அந்த நிலை வந்து நமக்கு தான் அனுபவம் ஆகணுமே தவிர யாரும் காட்டிக் குடுக்கவே முடியாது. காட்டிக் குடுத்தா அங்க இன்னொருத்தன் இருக்கிறான்னு ஆயிடும். இப்ப நான் ஒரு ஆத்ம அனுபவத்த அடைஞ்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து நான் அப்புறம் இப்படிதாங்க அடைஞ்சேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, நான் அடைஞ்சதே ஆத்ம அனுபவம் கிடையாது. ஏன்னா ஆத்ம அனுபவம் அடைஞ்சவனா இருந்தா, அவனுக்கு வேற இன்னொரு விஷயம் இருக்காது. இருந்தா தானே அவன் சொல்றதுக்கு. அப்ப இங்க இதுதான் பெரிய ரகசியங்க. இந்த ரகசியம் வந்து உணரும்போது, இருப்பு மட்டும் இருக்கிறது. அது என்னுடைய இருப்பே தான். நானே தான் எல்லாமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா, 2வதான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? இருப்பது ஒன்று. அந்த சத்து மாத்திரமே. அப்படிங்கிற அந்த நிலை ஆனந்த அனுபவம். அங்க அமைதி. அதத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஏன்னா, அது நம்முடைய சுய அனுபவம், அறிவின் அனுபவம், ஆன்மாவின் அனுபவம், உணர்வின் அனுபவம். அந்த நிலை நமக்கு எப்படி கைகூடும்? அது அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்ட என்ஜாய் பண்ணுங்க. அப்படிங்கிறத எங்க ரிஷிகள் காட்டிக் குடுக்க போறாங்க. அப்ப நாம இந்த தூக்கத்துல பார்க்கிற ஆனந்தம் உண்மையான ஆனந்தமான்னா, இல்ல. அது பரிபூரண ஆத்ம ஆனந்தம் கிடையாது. சும்மா தற்காலிகமாக தூக்கத்தில் வருகின்ற ஒரு அமைதி ஆனந்தம். அவ்வளவுதான். அது நீங்க தியானத்திலயும் அடையலாம், தூக்கத்திலயும் அடையலாம். ஆனா அதெல்லாம் நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்ம அனுபவம் கிடையாது. தியானத்துல அமைதியாயிட்டேன். அதனால நான் ஆத்மாவ அடைஞ்சுட்டேன். ஆத்ம அனுபவம் அடைஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்ப தூக்கத்துல கூட தான் நான் அமைதியாயிட்டேன், ஆனந்தத்த அடைஞ்சேன். அப்ப நான் ஆத்மாவ கண்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப இங்க தூக்கமும், தியானமும் ஆத்ம அனுபவம் ஆகாது. ஏன்னா, அதெல்லாம் புற அனுபவம் தான். உடலுக்கும், மனசுக்குமான அனுபவம். ஆனா ஆத்மா எப்பொழுதும் இருக்கின்ற தன்னிருப்பை உணர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதுக்கு ஒரு எல்லை எல்லாம் கிடையாது. அது தூங்கும்போது மட்டும் தான் அடையுமா? இல்ல தியானம் பண்ணும்போது மட்டும் தான் அடையுமா? அப்படின்னா அது ஒரு அஞ்ஞானம். இப்ப நெறைய பேர் நான் ஆத்மா அனுபவம் அடைய போறேன். இருங்க நான் தியானத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன். இப்ப பாருங்க நான் ஆத்மா அனுபவம் ஆயிட்டேன். தியானம் கலைஞ்சிருச்சுங்க. இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன். இதெல்லாம் அவனையே அவன் ஏமாத்திக்கிறது. நெறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு 1 ஹவர் உட்கார்ந்தேன் பாருங்க. என்னையே மறந்து அப்படியே அந்த ஆனந்த அனுபவத்துல, அந்த ஆத்மா அனுபவத்துல இருந்தேங்க. அப்புறம் அந்த 1 ஹவர் தாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க. அப்புறம் நான் விழிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுங்க. உலகமே எனக்கு கஷ்டத்த குடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மனசு தான் பேசிட்டு இருக்கும். ஏன்னா, இங்க உலகம் தோன்றுனாலும் மனசு தான். அமைதி தோன்றுனாலும் மனசு தான். உண்மையா ஆத்மாவுக்கு அந்த இருமைகளே இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற சப்ஜெக்ட்டே. இது நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறீங்க. திருப்பி திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு தியானத்துல உட்கார்ந்தேங்க. அப்படியே என்ன மறந்துட்டேங்க. அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு ஆனந்தம் அப்படின்னு நீங்க என்கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னாலே, அத சொல்றவன் யாரு? அது மைண்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த விஷயத்த ஷேர் பண்ணவே முடியாது. அந்த அமைதிய அனுபவம் ஆக்கிட்டேன்னு சொல்றதும் மனசு தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த நிலை நமக்கு புரிஞ்சுட்டா, அது வந்து நீங்க தியானத்துல உட்கார்ந்து அனுபவமாக்குறதா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அஞ்ஞானம். இப்ப இவ்வளவு நேரம் நான் அந்த ஆன்மாவா இல்லையாமா, இப்ப நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண உடனே ஆன்மாவா மாறிட்டேனாமா. எப்படி சொல்றாங்க பாருங்களேன். மக்கள் மனோபாவம் எப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் ஆன்மாலாம் கிடையாதுங்க. இப்ப நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண நீங்க சொல்லிக் குடுத்தீங்க பாருங்க ஒரு தியானம். அதுல உட்கார்ந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர்ல நான் அப்படியே ஆத்ம ஞானத்த அடைஞ்சுட்டேங்க. அந்த நிலைக்கே போயிட்டேங்க. அப்படின்னு என்கிட்டயே சொன்னா, நான் என்ன சிரிச்சுக்க தான் செய்ய முடியும். வேற ஒண்ணும் நான் செய்ய முடியாது. ஏன்னா, அப்ப இவ்வளவு நேரம் நீ ஆத்மா இல்லையா? நான் சொல்லிக் குடுத்த அந்த 1 மணி நேரம் தான் நீ ஆத்ம அனுபவத்தையே அடைஞ்சியா? தியானத்துல தான் ஆத்மாவே அனுபவம் ஆகுதா? அப்ப தியானம் இல்லாத நேரத்துல ஆத்மாவே இல்லையா? இதுதான் நெறைய பேருக்கு புரியல. நெறைய பேருக்கு புரியவே இல்ல. ஏன்னா, அவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் அல்லவா? அவ்வளவு சீக்கிரம் இத புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் மீண்டும், மீண்டும் இதிலேயே டிராவல் பண்ணணும். ஏன்னா, இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாப்பாடு பூரா எடுத்து நசுக்கி பார்த்து தான் சாப்பாடு வெந்து போச்சுன்னு கண்டுபிடிக்கணுமா என்ன? ஒரே ஒரு பருக்கை எடுத்து நசுக்கி பார்த்தா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட குடுக்கலாம். அது மாரி அந்த ஆத்ம அனுபவம் என்பது ஒரு வினாடியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அத பண்றேன், இத பண்றேன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்து அடைஞ்சேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 23 1/2 மணி நேரம் பிரச்சனைங்க. அந்த 1/2 மணி நேரம் தாங்க அமைதி கிடைச்சது அப்படின்னு சொல்றதும் மனசு தான். அந்த 1/2 மணி நேரம் அமைதி கிடைச்சாலும் அங்கேயும் மனசு தான் இருக்கு, இங்கேயும் மனசு தான் இருக்கு.
இங்க வேலையில் இருக்கு, அங்க அமைதியில இருக்கு. 2ம் போத் ஆர் மைண்ட் தான். ஆனா ஆத்மா இல்ல அது. ஏன்னா ஆத்ம உணர்வுல அவன் நிக்க தெரியல. அவனே தன்னை ஆத்மான்னு தெரியாததுனால, வெளி விவகாரங்களையே வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஏதோ அடையப் போறேன் அப்படின்னு வெளிய தேடி அடையிற பொருள் அல்ல அது. அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்ண போகுது. இந்த பஞ்சகோச விவேகத்துல இந்த 5 கோசங்கள கழட்டி விட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அந்த 5 கோசங்கள கழட்டி விடாம இந்த பாடிக்குள்ளேயே இருந்துகிட்டு, இந்த பாடியில உட்கார்ந்து நான் தியானம் பண்ணி, அந்த மனச நான் அமைதி பண்ணி, நான் ஆனந்தத்த அடைஞ்சேன்னு சொல்றவன் யாரப்பா? அந்த 5 கோசத்துக்குள்ள இருக்கிறவன் தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா, இந்த பாடியே நீ இல்லன்னு சொல்லுது வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாடியே கிடையாது. நீ மனசே கிடையாது. நீ புத்தியே கிடையாது. அப்படின்னு எல்லாத்தையும் நீக்க சொல்லுது. அப்ப எல்லாத்தையும் நீக்குனா நான் யாரு? நான் உணர்வு. அப்ப உணர்வுக்கான ஒரு இருப்பிடம் ஏதாவது இருக்கா? அது இந்த இடத்துல தான் உட்கார்ந்துகிட்டு நான் அமைதி அடைஞ்சேன்னு சொல்லுமா? அது இந்த ராமசாமி உடம்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ணி 1/2 மணி நேரத்துல அடைஞ்சுட்டேன் ஆனந்தத்தன்னு சொல்லுமா? என்னைக்காவது அது வந்து, நான் இவ்வளவு நாள் எப்படி இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. ராமசாமி கிடைச்சாரு. அவர் உடம்புக்குள்ள பூந்தேன். அவர் ஒரு 1 ஹவர் தியானம் பண்ணாரு. அந்த தியானத்தினுடைய அமைதியில நான் என்ன கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லுமான்னா, அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது பகுத்தறிவு பரிமாணத்துல தன்னை உணர்கின்ற உயர் பரிமாண நிலையில சதா தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா, அதற்கான ஒரு ஊடகத்தின் வழியா தன்னை பார்க்கிற கண்ணாடி தான் இந்த பாடி, மைண்ட். அப்ப அந்த பாடி, மைண்ட் அந்த கண்ணாடியில தன்னை பார்க்கிற வாய்ப்ப உருவாக்கி குடுக்கிறது தான் இங்க மனித பிறவி. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். போக போக இதெல்லாம் புரியும். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டெப்த்தா போகும். இதுக்குள்ள தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அப்ப இங்க என்னன்னா, நாம இரவுல அந்த தூக்கத்துல அடைந்த ஆனந்தம் வந்து அஞ்ஞானம் கலந்த ஆனந்தம். அவித்யை கலந்த ஆனந்தம். அதனால அந்த அவித்யின்ல வருகின்ற ஆனந்தமும் நாம் அல்ல. அதையும் நம்ம நீக்கத்தான் போறோம். ஏன்னா பஞ்ச கோசங்கள்ல ஆனந்தமய கோஷத்த மட்டும் புடிச்சு வச்சுக்கலாமான்னா, அப்படி புடிச்சு வைக்க முடியாது. ஏன்னா அதுவும் நீ கிடையாதப்பா. 5 கோசத்தையும் கழட்டி விடுங்கிறாரு. அப்ப வேதாந்த தர்க்கத்தின் உச்சம் என்னன்னா, இந்த 5 கோசங்களுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த தூய அறிவு தான் நான். ஆனால் நானோ பார்ப்பவன், சாட்சி, திருக். அப்ப நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய சுயத்தினால இங்க எல்லாம் தெரியும். ஏன்னா நான் அறிவு அல்லவா? என்னுடைய அறிவில் இங்க எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அத வச்சுக்கிட்டு நான் பார்ப்பவனாகத்தான் இருக்க முடியும். ஆனா அந்த பார்க்கப்படும் பொருளாக நான் மாற முடியாது. மாறவும் மாட்டேன். ஆனா புரியாததுனால தான் திருஷ்யத்த கொண்டு போய் திருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு, நான் தான் அதுங்கிற அபிமானத்தினால தன்னையும் உடம்பு, மனசுன்னு பற்றுவது மட்டும் இல்லாம, தனக்கு வேறாக பார்க்கப்படும் பொருளையும் மனசு பற்றிக்குது. இந்த பற்றுதல் வந்து இப்ப உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் குடுக்குற ஓமானமெல்லாம் எப்படின்னா, திரைப்படத்த வச்சே குடுத்துட்டு இருக்கேன். இப்ப திரைப்படத்துல நீங்க படம் பார்க்க போய் உட்காரும்போது, ஃபர்ஸ்ட் போய் சீன் ஆரம்பிக்கும்போது படம் தான் உட்கார்ந்திருக்கீங்க. படத்துல ஃபர்ஸ்ட் அஜித்தோ அல்லது விஜயகாந்தோ வரும்போது படம் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படியே கொஞ்சம் ரசிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் படம் ஓடுன பிறகு உங்கள காணோம். நீங்க எங்க போயிட்டீங்க? அந்த கதாநாயகனாவே மாறிட்டீங்க. அந்த கதாநாயகியாவே மாறிட்டீங்க. அந்த சினிமாக்குள்ளேயே போயிட்டீங்க. அப்ப நீங்க அந்த சினிமாக்குள்ள போய் பூந்த பிறகு இப்ப சினிமா வேற, நீங்க வேறங்கிற அந்த இருமை இல்லாம ஒருமைக்குள்ள, அந்த படம் அருமையா ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள மறந்துட்டீங்க. அப்புறம் படம் விட்ட பிறகு தான் சுயநினைவுக்கு வந்துட்டு, அடடா! இவ்வளவு நேரம் சினிமா பார்த்தேன்ல, அருமையா இருக்கு படம் அப்படின்ட்டு வெளிய வர்றீங்க. அப்ப எப்ப நீங்க வந்து உங்களுடைய உண்மை தன்மைய விட்டுட்டு அதுக்குள்ள போய் பூந்துட்டீங்களோ, அப்பவே நீங்க ஏமாற்றப்பட்டுட்டீங்க. அந்த சினிமா மூலமா. உங்கள கண்டுபிடிக்க முடியாம மனம் மயக்கத்துல போய் மாட்டிட்டீங்க. அந்த சேம் கான்செப்ட் தான் இப்ப யுனிவர்சல்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த யுனிவர்சல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சினிமால எப்படி அந்த 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது உங்கள மறந்து படத்த பார்த்துட்டு வந்து அந்த படம் அருமையா இருக்குன்னு சொல்ல முடியுதோ, அது மாரி இங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த படத்துக்குள்ள பூந்துகிட்டு, படம் அருமையா இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிற சூழல் எப்ப வரும்? இறக்கும்போது வரும். அப்ப வந்து என்ன பண்றது? வாழும்போதே இது படம் தெரிய வேண்டாமா? பார்க்கும்போதே இது படம் தெரிய வேண்டாமா? பார்க்கும்போதே படத்துக்குள்ள போய் பூந்துட்டு, படம் விட்ட பிறகு படம்ன்னு சொல்றதுக்கு அங்க வாழ்க்கை இருக்கு. ஏன்னா, அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. திரைப்படம். அதனால அங்கிருந்து வெளிய வந்துட்டோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த படத்துல வந்து கடைசியா கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப சோகம். எல்லாம் அழிஞ்சு போய் பூமி எல்லாம் அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்க. உலகம் அழியிற படம். அப்படியே உலகம் எல்லாம் அழிஞ்சு பூமி எல்லாம் அப்படியே வெடிச்சு சிதறி, அப்படியே சூரியன் எல்லாம் பிளந்து போய் அப்படியே எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவ்வளவுதான். த எண்டுன்னு வந்துருது. ஐயோ! எல்லாம் போச்சான்னு பதறிக்கிட்டு நீங்க பார்க்குறீங்க. லைட் போட்ட உடனே நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அப்பாடா! நான் இருக்கிறேன். அது சினிமா தான் அப்படின்னு திருப்பி உங்க இயல்புக்கு வந்துட்டீங்க அந்த படத்த பார்த்துட்டு. அப்ப இந்த இடத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது சினிமாங்கிறதுனால நீங்க ரியலா வந்து உங்க வாழ்க்கைய நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல. திருப்பி வந்து வீட்டு வேலைய பார்க்க போறீங்க. பேங்க் பேலன்ஸ் எண்ண போறீங்க.
ஆனா இங்க ரியல் லைஃப்ல இது சினிமான்னு தெரியாமயே வாழ்ந்துட்டு மரணம் வரும்போது இன்னொரு சான்ஸ் கிடைக்காது உங்களுக்குன்னு சொல்றோம். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சினிமாவுல 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்து திருப்பி உன்னுடைய வாழ்க்கைய நீ கன்டின்யூ பண்ணலாம். ஆனா இங்க உண்மை வாழ்க்கையில இந்த வாழ்க்கைய படமா பார்த்துட்டு திருப்பி ஒரு வாழ்க்கைய கன்டின்யூ பண்றதுக்கு உன்கிட்ட அந்த உடம்பும் ஒத்துழைக்காது, உயிரும் ஒத்துழைக்காது. அவ்வளவுதான். போச்சு. வந்த வேலை தெரியாமயே, படம் பார்க்குறேன்னு தெரியாமயே படத்த பார்த்து வாழ்க்கைய தொலைச்சுடுவாங்க. அப்ப நெறைய பேர் இப்படி தொலைச்சுடுவாங்க. அந்த பூமி அழிஞ்சப்போ நானும் அழிஞ்சு போறேன்ட்டு அழிஞ்சு போறது எப்படி? வாழ்க்கைய மீட்டெடுத்து மீண்டும் வாழ்வது எப்படி? அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் என்பது தோற்றம்ங்கிறதுனால, நீ வந்து வரவும் இல்ல, போகவும் இல்ல. நீ பிறக்கவும் இல்ல, நீ இறக்கவும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட நீ உன்னுடைய உண்மை நிலைய புரிஞ்சுக்கோ. இங்க தோன்றி மறையக்கூடிய விஷயத்த போய் நான் அபிமானம் பண்ணிட்டு, இங்க நான் வந்தேன், வாழ்ந்தேன், செத்துட்டேன் அப்படின்னு ஏன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிற? அப்ப உன்னுடைய ரியாலிட்டிய நீ உணர்ந்தீன்னா, நீ எப்பொழுதும் இருக்கின்றவன், சாஸ்வதமானவன், சத்தியமானவன், நித்தியமானவன், நிதர்சனமானவன் அப்படின்னு இங்க புரிய வைக்கும். அப்ப இதுக்கு தான் இங்க பஞ்ச கோஷங்கள நம்ம நேத்தி நேத்தி பண்ணி அந்த செயல்பாட்டின் மூலமா நாம இங்க நம்மளை நம்ம யார் என்று உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவத்துக்குள்ள வரோம். அப்படி வரும்போது நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த பிராணன் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புத்தி அல்ல, நான் அந்த ஆனந்த அனுபவம் அல்ல என்று நிராகரித்த பின்பு எது மிஞ்சுகிறதோ அந்த சுத்த சாட்சி தான் நான். அப்ப அதுதான் என்னுடைய இருப்பு. அந்த சாட்சிங்கிறது என்னன்னா, எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிகின்ற சித்து, அறிவு. அப்ப அந்த அறிவாகத்தான் நான் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா அதில் சம்பந்தப்படாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த ஆனந்தம் என்ன? அது எந்த காரணமும் இல்லாத நிறைவு. அப்ப சாட்சி என்பது எல்லாவற்றையும் காணும். ஆனால் ஒன்றாலும் பாதிக்கப்படாது. ஏனென்றால் அது பிறக்கவில்லை, மாறவில்லை, அழியவில்லை. ஏனென்றால் அது மாத்திரமே இருக்கிறது. பார்க்கின்ற தோற்றம் மாறலாம், படங்கள் மாறலாம். ஆனா அந்த படத்தை பார்க்கிறவனுக்கு சம்பந்தமே இல்ல. அதான் நான் சொன்னேன். உலகம் அழியிற மாரி ஒரு சீன் வரும். உலகமே அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் படம் த எண்டுன்னு வருது. ஆனா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. அப்ப படத்துல தான் உலகம் அழிஞ்சு போச்சு. உண்மையா நீங்க இருக்கிறீங்கல்ல. ஆனா இங்க நீங்க இருக்கிற பாடி மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அதனால நான் சாகலப்பா அப்பாடா! அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. அந்த படத்த விட்டு நீங்க வெளிய வரும்போது. ஆனா இங்க ஞானிகளுக்கு இங்க எல்லாரும் சத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஞானி சாகவே மாட்டான். நான் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கிறேன்ட்டு அவன் படம் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அது எப்படி இருக்கும் பாருங்களேன். அது இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வென்சி இல்லையா? அததான் இப்ப நம்ம அடையணும். அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப பூத விவேகத்துல எப்படி இந்த உலகம் நான் அல்லன்னு புரிஞ்சுதோ, அது மாரி இந்த பஞ்சகோச விவேகத்தின் மூலமா இந்த 5 கோசங்களும் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை நிலையை நாம இந்த பாடத்திட்டத்தின் மூலமா ரொம்ப பிரீஃபா பார்க்க போறோம். இப்ப எப்படி அந்த பூத விவேகம் ஓடிச்சோ, அது மாரி இது எத்தன கிளாஸ் ஓடும்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு செயலும் நான் எடுத்து விளக்கம் குடுக்கும்போது, ஒரு சில செயல் வந்து சீக்கிரம் முடியும். ஒரு சில செயல் வந்து லேட்டா முடியும். அது நம்ம போக போக தான் அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து இன்னைக்கு இருந்து பஞ்சகோச விவேகம் என்ற 5 கோசங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுல திருஷ்டி விவேகம் பார்ப்பவன் யார்? பார்க்கப்படும் பொருள் எப்படி என்பதை பார்க்க போகிறோம். அப்ப உண்மையில இந்த பார்ப்பவனுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறதையும் பார்க்க போறோம். அப்ப இங்க எது உண்மையிலேயே இருக்கிறது, மற்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்க போறோம். அப்ப இதெல்லாம் விசாரணை பார்த்து விவேகத்தால நம்ம விழிச்சு கொண்டுட்டா, இங்க இருப்பது சத்து மாத்திரமே அப்படிங்கிற அந்த நிரூபணம் செய்யப்படும். அப்ப அந்த நிலைக்கு நாம இப்ப போகப் போறோம். நாளைக்கு இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்து, அந்த ஸ்லோகத்துல என்ன விளக்கம் குடுக்குறாங்க மகான்கள் அப்படின்னு பார்த்து, அந்த ஸ்லோகத்தின்படி விரிவுரைய நம்ம பார்க்க பார்க்கவே நமக்கு நல்ல விவேகம் விரிவாகும். நம்முடைய அஞ்ஞானம் தெளியும். ஆனந்தம் நம்முடைய இயல்பு பிரகாசிக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த பஞ்சகோச விவேகத்தின் மட்டும் அல்ல. இந்த டோட்டல் பஞ்சதசி பாடத்த முடிச்சா மட்டும் தான் நமக்கு அந்த முழுமை தன்மை நிறைவாகும். இதெல்லாம் உடனே இப்போ ஒரு விஷயத்த படிச்சு அப்பயே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்பப்ப தெரிஞ்ச மாரி இருக்கும். ஆனாலும் நம்ம விவகாரத்த விடமாட்டோம். உலகத்துல தான் இருப்போம். அதுல நம்ம திருப்பி சிக்குவோம். சின்ன பின்னம் ஆகிட்டு இருப்போம். திருப்பி விழிச்சுக்குவோம். திருப்பி இந்த ஆத்ம ஞான பாடத்துக்கு வருவோம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா இது தெளிவாகும்போது நமக்கு எல்லாம் புரியும். அப்ப நம்ம ரியாலிட்டி நம்முடைய சோர்ஸ்குள்ளயே நம்ம நிப்போம். அப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சிரும். அப்ப அத சொல்றதுக்கு இன்னொருத்தன் இருக்க மாட்டான். அப்ப யார்கிட்டயும் நீங்க அத சொல்ல முடியாது. அந்த நிலை வந்து ஆத்ம நிலை, பிரம்ம நிலை, பிரம்ம அனுபவம்னு சாஸ்திரம் பேசுது. பார்க்கலாம். ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க உங்களுக்கே அது தெளிவு வந்துரும். அப்ப நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை ஒரு முன்னுரையோட நிறைவு செய்றேன். நாளைக்கு பஞ்சகோச விவேகத்தினுடைய முதல் செயலோட தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.